வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவை நான் சொல்கிறது தெளிவான தினமும் பொறுமை கேட்டுக்குங்க. உளவியல் ரீதியான சில கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கான தீர்வு. ஓகே, சரி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, லேர்னிங். நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். இப்போ என்னோடய பதத்திலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஆனால் சிட்டி, வில்லேஜ், வாழ்வியல், யதார்த்தம் அப்படின்ற நிலை இருக்குது. ஓகே, இப்போது சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி நம்ம வேகமாக பயணிக்கலாம், நிறையா வகையில் தோதாகும். வில்லேஜ் அப்படின்றது ஒரு மாட்டு வண்டி மாதிரி, விசை, உந்தம், இயக்கம் அப்படிலாம் மாறுபாடு இருக்குது. ஓகே, அடுத்து வாழ்வியல் யதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரை பொறுத்த வரைக்கும் அவர் யாரை சார்ந்திருப்பாங்க? அவங்க குடும்பத்தை சார்ந்திருப்பாங்க, அல்லது உறவினரை சார்ந்திருப்பாங்க, நண்பர்களை சார்ந்திருப்பாங்க, அல்லது வாழ்வியலான யதார்த்தமான அப்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களையோ அல்லது நிறுவனத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ சார்ந்திருப்பாங்க. ஓகே, சரி. அடுத்து ஒரு பொதுவான ஒரு நிலை. ஓகே, அடுத்து ஓஎஸ் மற்றும் சாஃப்ட்வேர். ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன ஓஎஸ் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, அவருடைய ஓஎஸ் ஒன்று இருக்கும், அது நல்ல ஓஎஸ் தான். ஆனால் அதெல்லாம் ரொம்பவே அழுத்தமான ஒரு நிகழ்வாக, ரொம்பவே பல அடுக்குகள் இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் ரொம்ப கீழ் அடுக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, யதார்த்த ரீதியாக ஒரு நடிகர் டைரக்டர் சொல்கிறது கேட்கணும், ஒரு அரசியல் நிறையா விஷயத்தை தோது பார்க்கணும், அப்படி இப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவரோட ஓஎஸ் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, அந்த வகையில் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் சுயம்பாக மாறுங்க, நீங்களே தோது பார்த்துங்க அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஒரு கேஷ் கொடுத்து ஓரளவு தோது செஞ்சு அமைச்சு கொடுத்து அவங்க தோது பார்த்தாங்கன்னா பரவாயில்ல. நீங்களே தோது பார்த்துக்குன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஓரளவு எல்லாமே சுயம்பாக தோது பார்த்துக்குங்க அப்படின்னா, சரிங்க, இந்தாங்க ஒரு 10 லட்ச ரூபா. ஓகே, நீங்கள் ஓரளவு தோது பார்த்துங்க அப்படி சொன்னால் பரவாயில்ல. நீங்களெல்லாம் தோது பார்த்துங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து தான். அப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே தோதாகலை. மறுபடியும் ஒவ்வொரு மூவியாக நடித்து மெட்ராஸில் கார் வாங்கி வீடு வாங்கி ஒவ்வொரு வகையில் தோது பார்த்து அப்படின்றதுக்கு காலதாமதமாகும். ஓகே, அதனால் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, ஒரு தடையாக இருக்கக்கூடாது, ஒரு இணையான இணைதலாக இருக்கணும். அதாவது ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த கோவிலில் ஒரு பூசாரி இருக்கார். இப்போ நான் சாமி கும்பிட்டு வர்றப்போ அந்த பூசாரி எனக்கு ஆதரவாக எல்லாத்தையும் செயல்பட்டார்னா பரவாயில்ல. இப்போ நான் வர்றப்போ அந்த கோவில் கதவை மூடிட்டு நீங்கள் வெளியே இருந்து சாமி கும்பிட்டுக்குங்க, அல்லது நீங்களே போய் ஒரு கோவில் கட்டிக்கிங்க அப்படின்னா அப்படி எப்படி தோதாகும்? அப்போ எதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பூசாரியை நியமித்தேன்? ஓகே, நான் சாமி கும்பிட வர்றப்போ கோவில் எல்லா வசதியுமே ஏற்படுத்தி அது எல்லாமே ஒரு பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் அவரோட சாஃப்ட்வேர் அப்படி தான் இருக்குது. அதுதான் எரராக இருக்குது. ஒருவேளை இவரோட நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவரோட ஓஎஸ் இவரோட சாஃப்ட்வேரில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகபட்சம் எதிர்கட்சிக்கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்குவார். அந்த கட்சி இந்த கட்சி நிறைய கட்சி இருக்குல்ல, அந்த எதிர்கட்சிக்கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்குவார். அடுத்து கவலையோ உற்சாகமோ ஏதாவது ஒன்று பேசுவார். அடுத்து கஜானாவில் இருக்கிற காசு எடுத்து செலவு செய்வார். அவ்வளோதான். ஓகே, அதுக்கும் அடுத்தபட்சம் ஏதாவது சினிமா நடிப்பார். அவ்வளோதான். ஓகே, ஆனால் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கஜானாவில் பல மடங்கு காசு சேர்த்தணும், புது நிறுவனத்தை உருவாக்கணும். யதார்த்த ரீதியாக சென்னை அப்படின்றது ஒரு வளையம் மாதிரி, அங்கேயே தான் தூது பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா தான் இருக்கும். கீழ் மாவட்டங்கள் எல்லாமே அது கீழ் மேலே அப்படின்னு நம்ம சொல்ல வர்றது ஒரு தமிழான ஒரு வார்த்தை தான். ஓகே, அது ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்கிறது. மற்ற மாவட்டங்களுக்கு உண்டான பெனிஃபிட் அப்படின்றது பர்சன்டேஜ் அளவில் நம்ம கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஓகே, அதனால் மேக்ஸிமம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சென்னையில் வசிக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான்
யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்குது. ஆனால் எல்லா வகையிலும் தோது பார்க்கணும், எல்லா மாவட்டங்களுக்கும் பலன் கிடைக்கணும். ஓகே, அப்படி ஒரு விதத்தில் தான் நம்ம நிர்வாக பணி அப்படின்றது தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து உள்ளார்ந்த ஒரு யதார்த்தமான ஒரு புரிதலான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கலாநிதி மாறன் அவர்கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறப்போ, மீடியா அப்படின்றது எல்லாருமே ஒரு பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. அவரை பொறுத்தவரை ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, அதாவது ஒரு தொடர்பு. இப்போது அரசாங்க பணி அப்படின்றது ஒரு நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு ஆக்கிரமிப்பு அப்படி கிடையாது. பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மேல்நிலை இருக்குது. ஓகே, அகநிலையை பொறுத்த வரைக்கும் அரவணைப்பு அப்படின்றது மிகவும் தேவை. ஓகே, ஒருவேளை தனியாக தோது பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தோது பார்த்தாங்க அப்படின்னா சென்னையை ஓரளவு தோது பார்த்துக்கலாம். மற்ற மாவட்டங்கள்லாம் எதுவுமே தோது ஆகாது. ஏன்னா இந்த 8 வழிச்சாலை ஆகட்டும், நீர்நிலை ஆகட்டும், இது எல்லாமே அப்படியே கிடப்புலேயே தான் கிடக்கும். இங்கே இருக்கக்கூடிய வருமானமும் அதுவும் அப்படி கிடப்புலேயே தான் இருக்கும். ஓகே, அதனால் பரவலாக எல்லா இடத்துலையும் நிர்வகிக்கணும். அப்போ தான் தோதாகும். சரி, யதார்த்த ரீதியாக ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் புரிதலான ஒரு மேன்மை நிலைக்கு பல வருடம் ஆகும். ஓகே, அதனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்கிறத விட அடுத்தடுத்த தீர்வு நோக்கி நம்ம பயணிக்கணும். அந்த வகையில் இப்போ என்னோடய கிங்டம் கண்ட்ரீஸ்லலாம் பொறுத்த வரைக்கும் மற்றும் என்னோடய கட்சியை பொறுத்த வரைக்கும் டிஇஓ கட்சியை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே ஓரளவு தொகை வழங்கப்படும். அது எல்ஐசி அப்படின்ற மாதிரியான ஒரு தொகை கான்செப்ட். அது என்ன அப்படின்னா, உங்கள் பேரில் நான் ஒரு தொகையை டெபாசிட்டாக அந்த தொகையை கொடுத்துருவேன். அதுலேருந்து உங்களுக்கு மந்த்தான ஒரு சேல்ரி மாதிரி ஏதாவது ஒரு தொகை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது எல்ஐசி கான்செப்ட் மாதிரி, அந்த பென்ஷன் கான்செப்ட் மாதிரி, ஒரு பரிசு தொகை மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே காசு தேவை. அதை நம்ம மாடுலேஷன் சொல்லலாம். எல்ஐசி கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் பிரதிகளின் பிரதித்துவமான நிதிநிலை, இப்படி நம்ம நிறையா வார்த்தைகளை சொல்லலாம். டொனேஷன் கேஷு நன்கொடை கொடுக்குறாங்க இந்த மாதிரி. ஆனால் மொத்தத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, எல்லாருக்கும் காசு தேவை. ஓகே, காசு இருந்தால் தான் தோதாகும். சில பெரிய பெரிய பணக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரூபா, ஏன் 10 ரூபா கூட தேவைப்படும். எனக்கே கூட சில நேரத்தில் ட்ரில்லியன் கணக்கில் காசுலாம் தேவைப்படுறதில்ல, வெறும் 10 ரூபா தான் தேவைப்படுது. ஓகே, அதனால் மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒரு அளவு கேஷ் தேவைப்படுது. அந்த கேஷை நான் கொடுக்கலான் இருக்கேன். என்னோடய டிஇஓ கட்சியில் சேர்ந்த அத்தனை நபர்களுக்குமே மந்த்தான ஓரளவு கேஷ் கிடைக்கும். உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வேளை காசு தரல அப்படின்னா தோது பார்க்கறது நிச்சயமாக சிரமம். ஓகே, அதனால் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்காங்க இப்படி இருக்கேன், சரி ஓகே நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதனால் நான் எல்லாருக்கும் ஓரளவு காசு தரலான் இருக்கேன். அப்போ தான் நிறையா வகையில் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல் சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் ஏங்க ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் அலோவ் பண்ணுறோம், ஒரு மூவியில் புக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன இரவு ஏற்படுத்தினா, இப்போது ஒரு மூவி தமிழ்லேயே சொல்கிறேன். அதாவது ஒரு திரைப்படம் தயாரிப்பு குழுன்னு இருக்கும், ஒரு டீம் இருப்பாங்க, டைரக்டர்ஸு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸு, இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டீமு ஒரு குழுன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லோரும் இருக்கிறப்ப சோப்பனாங்கி இருக்கும். சோப்பனாங்கி என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாரையுமே நாரடிச்சிடும், அதுவும் நாரிடும். தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஒரு சோக்கு காட்டும். ஓகே, அது எதுக்கு இங்கே எல்லாருமே நாரடிச்சுட்டு நீ நாரி போயிட்டு எதுக்கு அங்கே தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் இப்படி சோக்கு காமிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டால்,
அது பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி, சும்மா ஒரு லைக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும். இங்கே எல்லாரையும் துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அது காசு சம்பாரிச்சுக்கிட்டு அதுவும் துன்பத்தை தான் அனுபவிக்கும். அதுக்கு உள்ளார்ந்த நிலையை பொறுத்த வரைக்கும் அது நரகத்திலேருந்து வந்ததுனால, அது ஒரு சோப்புநாங்கி மலத்தை தின்னக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்ததுனால, இங்கேயும் அது பார்த்திங்கன்னா அது எல்லாரோட உணர்வுகளையுமே அப்படி வெளிப்படுத்துது. ஓகே. அதுக்கு பதில் சோப்புநாங்கி ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம். அது சரக்கு சாப்பிட்ற காசெல்லாம் கொஞ்சம் அளவு சேர்த்தி வச்சு ஏதோ ஒரு டெபாசிட் ரெசிப்ட் அதை கொடுத்தா கூட ஓரளவு தோது பார்க்கலாம். ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட ஓரளவு தோது பார்க்கலாம். ஓகே. அதனால் சோப்புநாங்கியை ஸ்டூடியோவில் சேர்த்துக்கிட்டால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோப்புநாங்கி ஒரு வேளை மூவியில் புக் பண்ணிட்டால் அப்போ அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில் வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்திவிடும். ஏன்னா அதோட உணர்வு நிலை அது வெளிப்படுத்துது. அந்த மாதிரி தான் அது வெளிப்படுத்துறதுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே. அதனால தான் அது ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு வேளை அது ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 மந்த்தாவது வார்ம் அப் தேவை, ஒரு ஒழுக்கமான ஒரு விதிமுறை தேவை. என்ன ஏது அப்படின்னு எல்லாமே வகையில் தோது பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் சோப்புநாங்கியை ஸ்டூடியோவில் புக் பண்ணுறதுன்னு தோதாகும். மற்றபடி அதெல்லாம் தோது பார்க்குறதுன்றது துன்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலையை அது உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகே. அதனால் ஒரு விழிப்புணர்வான நிலையில் சோப்புநாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதமான ஒரு நிலையில் நம்ம தோது பார்க்குறது தான் நல்லது. ஓகே. அதனால் பப்ளிசிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா சேதாரம் ஏற்படாது. ஆனால் டீமில் இருக்கிறவங்களுக்குலாம் நரக வேதனையை காமிச்சு விட்ரும் அந்த சோப்புநாங்கி. ஓகே. அது தோதாகாது. அதனால தான் ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணுறது கிடையாது. ஓகே. பயோகெமிஸ்ட்ரி உடஞ்சிரும். ஒன்ஸ் ஒரு டைம் நெகட்டிவ் ஆனாலே அதுவே ஒரு எரராக மாறும். சோப்புநாங்கெலாம் தொடர்ச்சியான பல எரரு. ஓகே. அதனால் பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே.